ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் செஞ்ச கொலக்கட்டையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவையும் இந்த கொலக்கட்டை மட்டும் எனக்கு ஒழுங்காகவே வராது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துடும். அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு சொதப்பல் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் வந்துட்டாரு. என்னவாம்மா? பிள்ளையார் கொடையா? பிள்ளையார் கொடையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாமிக்கு வந்துட்டு கொடை வந்துட்டு அழகாக வச்சாச்சு. சுஜித் சார் வந்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்து அழகாக சாமி கும்பிட்டு இருக்காரு. சாமி கும்பிட்றத எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. டக்குண்டு என்னங்க எடுத்துகிட்டு வர? டேப்பா தம்பி, ஒரு டேப் எடுத்து கொடுறா டக்கு. பிள்ளையாருக்கு கொடை வந்துட்டு நிற்க மாட்டுது. அதனால் கொடைக்கு பின்னாடி ஒரு செல்ல டேப்பை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமா. ஓகே, இப்போ வந்துட்டு சூப்பராக இருக்கலாமா? சாமிக்கு வந்துட்டு இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவோம். மாமா, இந்த சைடு இப்படி ஒன் சைடாக பார்க்கல, நீ அழகாக இருக்க. போதும் மாமா, அலங்காரம் பண்ணது. பூவை வைங்க மாமா. இலை போடலை, இலை எடுத்துகிட்டு வருவா. ஓகேவா? அப்படியே சும்மா வைங்க, தெரியும். சரி சரி, பார்ப்போம் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன். மண்டையிடுறா. இந்த பையன் ஒரு வேலையும் பண்ண விட மாட்டேன். காலத்துக்கு எங்கே வச்சுருக்கு பார்த்தீங்களா? சாமிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லேட்டாக ஆகிருச்சு. கருப்பு சுண்டல் வந்துட்டு கிடைக்கல, வெள்ளை சுண்டல் தான் வந்துட்டு கிடச்சிச்சு. மாமா, பழத்தை வந்துட்டு வெத்தலை பாக்கு மேலே வைக்கணும் மாமா. கொலக்கட்டை எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி வந்துட்டு பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் பிள்ளையாருக்கு. அவர் பிறந்த நாளுக்காக அவருக்காக எனக்கு தெரிஞ்ச பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். ஓரளவு வந்துட்டு எங்கள் மாமா வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு தேங்காய் உடைக்க போயிருக்காங்க. எப்பா தள்ளி விட்டுறாத பாப்பாவை. தள்ளி விட்டுருவான் போல அம்மா விட்டா அவங்கள. சாமி சாப்பிட முடியும். சுஜோ, சாமி கும்பிட்டாதாண்டா அப்பா சாப்பிடணும். அவங்க அண்ணனுக்கு எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் கொண்டு போறியா? அண்ணன் கொண்டு போகாமல் அது சாப்பிட்டுருச்சு. சாமி கும்பிட்டு போய் விளையாடுப்பா. சரி, சாமியை கும்பிட்டுட்டு போய் நீ விளையாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, தண்ணி சிந்திருச்சு. சரி பரவாயில்ல. தேங்காய் நல்லா இருக்கா? ஓகே சூப்பரே மாமா. தண்ணி எடுத்து குடிக்க போகிறாங்க மாமா. இவங்கள வச்சு சாமி கும்பிடவங்களையும் போதும் ஆயிரும் மாமா. மணி அப்பா பக்கத்தில் இருக்கு பாரு. சுஜு, நீ சாமி கும்பிடுப்பா. அப்படி சுற்றக்கூடாது மாமா. கீழே வச்சு தொட்டு கும்பிட்டுருங்க. சரண், அப்பா கிட்ட தொட்டு வாங்கிக்கோ. தொட்டு கும்பிட்டு துணீர் பூசுங்க மாமா. உங்கள் நெத்தியில் முதல்ல பூசிக்கோங்க. சுஜு, அங்கே ஒரு ஆள் உள்ளே போய் பொரிய வந்து களவாண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வெளியில் கூட்டிகிட்டு வாங்க. வாழ்க்கையிலையாலாம் தெரியலை. ஏன் அம்மா வீட்டில் அங்கே இதுக்கு முன்னாடி இப்படி கும்பிட்டுருக்கீங்களா? கும்பிட்டுருக்க மாட்டேங்க. அப்போ இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மாமா சாமிலாம் கும்பிட்றாங்க. இல்லாட்டி சாமிலாம் கும்பிட மாட்டாங்க. எங்கள் பிள்ளையார் வந்துட்டு பிள்ளையாருக்கு வச்ச உடனே எல்லாத்தையும் வந்துட்டு அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் பொரியும் கடலையும் தான் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அதனால் வந்து அதை மட்டும்தான் ஓயாமல் வந்து அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவன் சாப்பிட்டது பத்தாதுன்னு அவங்க அப்பாவுக்கும் எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தார் சார். எங்கள் வீட்டில் விநாயகர் வந்துட்டு எல்லாத்தையும்
எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பொரிய ஃபுல்லு சாப்பிட்டு சிந்தி செதற விட்டுருக்காரு. இப்போ அடுத்து பழங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விநாயகர் ஆனால் அந்த கொலக்கட்டையை மட்டும் இன்னும் எடுத்து சாப்பிடவே இல்லை. கொலக்கட்டைன்னு சொன்னோன்னா தேடுறான். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் பொரிச்சிட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிருந்தேன். இவ்வளோ தான் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. காலையிலே நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். இப்போ ஈவினிங்கும் சாமிக்கு வந்துட்டு தீபாரணை காமிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே பெரிய பிள்ளையார் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போய் வச்சுட்டோன்னா அவங்க 3 நாள் கழித்து சாமிக்கு தீபாரணை அப்புறம் வந்து நெய்வேத்தியம் எல்லாமே வச்சுட்டு கடலில் போய் கரைச்சிருவாங்க. அதனால இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பிள்ளையார்கிட்ட தான் வைக்க போகிறேன். வாங்க போய் நம்ம வச்சுட்டு வரலாம். வாங்க என்னோட சேர்ந்து பிள்ளையாரை போய் வச்சுட்டு வந்துடலாமா? நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு அன்னைக்கே பிள்ளையாரை கொண்டு போய் வச்சுருவீங்களா, இல்லை 3 நாளைக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வைப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வீட்டில் தம்பிங்க வந்துட்டு சின்ன பசங்களாம் இருக்காங்களே, தெரியாமல் ஏதாவது இழுத்து போட்டாங்க அப்படின்னா அப்புறம் மனசு கஷ்டமாயிரும்ல. அதனால் வந்துட்டு எப்போயுமே நான் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டுட்டு போய் வீட்டுக்கிட்டே இருக்க அந்த பிள்ளையார் கோவிலில் போய் நான் வந்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அவங்க எடுத்துகிட்டு போய் கடலில் வந்துட்டு 3 நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் கடலில் வந்துட்டு கரைச்சிருவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.